டோனர் சம்ப் பாக்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் கவர் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இதை கலெக்டிங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் வந்துடும். அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற டோர், இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரூவை கலெக்டோடனே டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளக் ஜாக்கையும் இங்கே இருக்கிற ப்ளக் ஜாக்கையும் ரிமூவ் பண்ணணும். இது மேலே இருக்கிற ப்ளக் ஜாக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. அதை அதோட ரூட்லேருந்து வெளியே எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ப்ளக் ஜாக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ப்ளக் ஜாக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்படி சைடில் இன்செர்ட் பண்ணிங்க. இந்த வேஸ்ட் டோனர் ப்ளக் ஜாக் இதையும் ரிமூவ் பண்ணிடணும். இதோட ரூட்டையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை மேலே தூக்குன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திங்கன்னா வேஸ்ட் டோனர் ட்ரைவ் வெளியே வந்துடும். நம்பர் 1, நம்பர் 2, 3, 4, இங்கே நம்பர் 5, நம்பர் 6. இந்த 6 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் இந்த வேஸ்ட் டோனர் பாக்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். 6 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடு பிளாஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு இந்த ஹேண்டில் பண்ணிட்டு ட்ரைவ் அசம்பிளியை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் வெளியே வரும். இப்போது இங்கே ஒரு ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ, 3 ஸ்க்ரூ, இது 3ஐயும் ரிமூவ் பண்ணணும். இந்த 3 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ரெஸ் ஃபிட் இருக்குது, இங்கே ஒரு ப்ரெஸ் ஃபிட் இருக்குது, அதே போல் இங்கே ஒரு ப்ரெஸ் ஃபிட்டு, இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் ஃபிட், 4 ப்ரெஸ் ஃபிட்டையும் ரிமூவ் பண்ண பாக்ஸை எடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற டோனரை டிஸ்போஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டோனர் கேக்கிங் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற இந்த கம்பி தான் டோனரை, வேஸ்ட் டோனரை அஜிடேட் பண்ணுறது. இந்த கியரை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக அந்த உள்ளே இருக்கிற அந்த கம்பி அஜிடேட் பண்ணுறதுனால டோனர் எல்லாம் கேக்கிங் ஆகாமல் இந்த ஹோல் வழியாக வெளியே வந்துடும். நான் ஏசி சைட்டாக இருந்துச்சுன்னா டோனர் இந்த இடத்துல ஜாம் ஆகிடும், இந்த அஜிடேட்டர் சுற்றாது. அப்போது இந்த ட்ரைவ் ஆகர் சுற்றாது. இந்த ட்ரைவ் ஆகர் சுற்றாமல் ஸோ என்ன வரும்னா நாய்ஸ் வரும். அதனால் இதை மிஷின் ஏசி சைட்டில் இருக்கணும். இது ரெகுலராக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணோம்னா மிஷின் நாய்ஸ் இல்லாமல், டோனர் கேக்கிங் இல்லாமல் ப்ராம்ப்டாக வரும். இதை ரிவர்ஸ் ஆர்டரில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக ஒர்க் முடிச்சிடும். தேங்க்யூ.